நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் ரெட்ரோ படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தை பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த திரைப்படம் சில பேர் கதையே ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதைன்னு நம்ம இழுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போகும். அந்த மாதிரி ஒரு இழுத்தச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சது, நான் படத்தை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கதை இதுதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நடிகர் சூர்யா ஒரு அனாதைன்னா எப்படி நான் சொல்கிறதுன்னா, ஒரு குழந்தை ஒரு இடத்துல பிறக்குது. அந்த குழந்தை இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லன் கோஷ்டிங்க யாரோ சுட்டுறாங்க. அந்த குழந்தை அனாதையாக இருந்த உடனே வில்லனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்க. ஆனால் வில்லன் கத்துறாரு, அது எவனுக்கு பிறந்ததோ எந்த ஜாதின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் எந்த குழந்தையாக இருந்தால் என்ன, குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுப்பட போக சொல்லிட்டு வளர்க்குறாரு. ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப பாசம் காட்டி வளர்க்குறது அம்மாவாக தான், அவங்க மட்டும்தான் உண்மையாக வளர்க்குறாங்க. வில்லன் அந்த பையனாவே நினைக்க மாட்டான். அவன் அப்பன்னு கூப்பிட்டா கூட, நீ யாரா அவங்க அப்பன், நீ ஏன்டா எனக்கு அப்பன்னு கூப்பிட்ற சொல்லிட்டு உதறி விட்டுருவாரு. இப்படி ஒரு பக்கம் ஒன்று ஓடும். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு வயசானதுக்கப்புறம் அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம், நான் உன் பெத்த அம்மா இல்லை, நான் வளர்த்த அம்மா தான், உன்னை ஒரு வாட்ச்மேன் தான் வளர்த்துருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு உங்கள் அப்பா அவனை கை விட்டுறக்கூடாது, உங்கள் அப்பா 1008 உங்கள் அப்பா இல்லைன்னு அவர் சொன்னாலும் அவர் தான் உங்கள் அப்பா, நீ தான் அவரை எனக்கு அப்புறம் அவரை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. ஆனால் இவரை இப்படியே ஒழிச்சிக்கிட்ட அப்படியே விட்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்பங்காரன். ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் ஆபத்து வரும்போது இந்த பையன் தான் பட்டுன்னு காட்டுறாரு. அந்த சின்ன வயசு பையன் அப்போவே கராத்தையெல்லாம் கற்றுனுக்காரு. அப்போவே அந்த ஸ்டெண்ட் சீன் காட்டும்போது சூர்யாவோட என்ட்ரஸை ஒரு வேறு மாதிரி கிராஃபிக்ஸில் நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த என்ட்ரஸ்லாம் கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, வாடா மாமனே சொல்லிட்டு அவர் அன்பாலாம் கூப்பிடலை, அவரை இது வரைக்கும் ஒரு அடியாளை தான் பயன்படுத்திக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு அடியாள் தான். கடைசி வரைக்கும் இவர் முகத்தில் சின்ன வயசுலேருந்து சிரிப்பு வராது. அது ஒரு ப்ளஸ் இந்த ஒரு படத்துக்கு. சிரிப்பு கடைசி வரைக்கும் சிரிக்க மாட்டார். ஆனால் சிரிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, எவ்வளோ டாக்டர்லாம் கூட்டு போய் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவர் சிரிக்க மாட்டார், ஒரு ரஃப்பாகவே தான் இருப்பார். இவர் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை இவரும் லவ் பண்ணுறாரு, அவரும் லவ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஏன்னா எல்லா கதையும் நம்ம இழுக்க முடியாது, நானே உங்களுக்கு அப்புறம் பிரைடு போட்ட மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல மாட்டேன், இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இவங்களை கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைக்கிறாரு, கட்டிக்கிறாரு சூர்யா. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா வில்லனையும் கூப்பிட்டு, நான் இந்த அடியாள் தொழிலெலாம் வெட்ட போகிறேன், இனிமேல் இந்த எங்கள் அப்பா பக்கம் நீங்கள் யாரும் போகாதீங்க, நானும் எந்த ஒரு வம்புக்கு போக மாட்டேன், நான் என்னோடய மேரேஜ் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், என் பக்கம் யாரும் வராதிங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. என் பக்கம் யாரும் வராதிங்கன்ட்டு. ஆனால் அப்பங்காரன் என்ன பண்ணுறாருன்னா, நீ தாராளமாக மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்க, நான் ஒன்று சொல்லலை. ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தங்க மீனில் ஏகப்பட்ட தங்க மீனை சூர்யா கடத்திருப்பார். அந்த தங்க மீனை எங்கே வச்சுருக்க, அந்த தங்க மீனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ யாரை வேணா கட்டிக்கோன்றாரு அப்பங்காரன். நான் அந்த தங்க மீன் இருக்கிறத நான் சொல்ல மாட்டேன், நான் அதை முக்கியமாக ஒரு இடத்துல நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ இது பண்ணுறாரு. ஆனால் அந்த தங்க மீன் எடுக்காமல் நான் விட்டு போக மாட்டேன், உன்னோட உயிர் உன்னோட காதலி தானே ருக்மணி, அவளை உடம்பாட சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே ரஃப் அண்ட் டப்பாக எடுத்துன்னு போயிட்டு அவன் கல்யாணம் மேரேஜ் லைஃப்பில் டான்ஸ் ஆடிருக்காங்க. அந்த கத்தியை திரும்பி அப்படியே வெட்டுறதுக்கு அவர் போகிறாரு. ஆனால் சூர்யா அப்பங்களோட கையை சதக்குன்னு வெட்டிடுறாரு. ஆனால் இது வெட்டதுக்கு அப்புறம் கதாநாயகி நீ அடிதடி தொழிலெலாம் விட்டுட்ட, அப்படி சொல்லி தான் நீ கல்யாணம் கட்டின, ஆனால் நீ இன்னும் இந்த தொழிலில் விடலைன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டு போயிடுறான். சூர்யாவை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் அங்கே சூர்யா ஜெயிலேருந்து தப்பிச்சாரா, அதுக்கப்புறம் கதாநாயகியை ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனால் கதாநாயகியை தேடுறாரு. இந்த படத்திலோட கதைன்னு சொன்னால் இதுதான். ஆனால் இதுக்கப்புறம் இதை சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் தான்.
இந்த படத்தை செகண்ட் ஹாஃபு இந்த கதை அப்படியே மாறிடும். ஏன்னா நான் அனாதைன்னு சொல்கிறாங்க. நான் அனாதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு தீவுக்குள்ளே வந்து போகும்போது அங்கே ஒரு அடிமைப்படுத்தி வச்சுருப்பார் மக்கள் எல்லாம். அப்படிப்பட்ட மக்கள், ஏன்னா நாசர் என்ன பண்ணுவார், ஆண் குழந்தை பிறந்த குழந்தையெல்லாம் வந்து முதலையில் தூக்கி உள்ளே போட்டுருவார். சில குழந்தைங்களை மட்டும் நம்ம அடிமைன்னு சொல்லிட்டு அடிமை ஒரு 12-13 வயசுக்கு நமக்கு அடிமை சொல்லி சீல் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆண் குழந்தையெல்லாம் பலி குத்து வைப்பாங்க. இந்த அடிமையில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையான் தான் இது செகண்ட் ஹாஃப் இந்த படத்தோட கதை. இதுக்கு இடையில வந்து ஏகப்பட்ட இது இருக்கும். அதனால தான் சொன்னால் ஆரம்பத்திலே குழப்பமான கதைன்ட்டு. ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சிடறாரு வராரு ஒரு இதுவாக பண்ணுறாரு. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டார் சம்மந்தப்பட்ட முழு கதை தான். இது ஒரு கேங்ஸ்டாராகவே கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இது இடையில வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து லவ் ஸ்டோரி தான் இந்த திரைப்படம். ஓகேங்களா. ஆனால் சூர்யா வந்து கஷ்டப்பட்டு சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா பாருங்க. அந்த முயற்சியோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சூர்யா. அதே மாதிரி நம்ம கார்த்திக் சுப்பராஜ் டேரக்டர் அவர்கள் இந்த படத்தை வந்து நம்ம ஜிகிடி தண்டா, அப்புறம் வந்து கொஞ்சம் சில இடத்துல பேட்டை, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானலில் கொண்டு போனோம் தான் இந்த படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் இந்த திரைக்கதையும் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டான முறையிலையும் திரைக்கதையும் கொஞ்சம் இடத்துல சொதப்பிருக்கு. அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா. அவர் எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஜானலில் டேரக்டர் கொண்டு போனாரோ டிஃப்ரெண்ட்டான முறையில் திரைக்கதையும் கொஞ்சம் சொதப்பல், ரொம்பலாம் இல்லை கொஞ்சம். ஓகேங்களா. படம் வந்து லென்த்து 2.25 hour ஓடுது படம். ஓகேங்களா. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து லேக் இருந்துன்னு தான் இருக்கும். ஓகேங்களா. செகண்ட் ஹாஃப் வேகோட மியூசிக் கூட கொஞ்சம் கம்மி. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து 2 பேரும் சந்தித்து அவங்க டூயிட் பாடுற சீனில் வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர் நடித்த திரைப்படம் ஜானி திரைப்படத்தில் வந்து சொன்னரேட்டா ஐ லவ் யூ மை சீட்டா யூ லவ் யூ அந்த திரைப்பட பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த திரைப்பட பாட்டு ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. சூர்யாவும் கதாநாயகியும் நல்லா வந்து ரொமான்ஸிங் பண்ணுறதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தரமான சம்பவம் சூர்யா பேசி மக்கள் மத்தியில் வந்து பெரிய கைத்தட்டல் வாங்குறாரு. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேட்டையோட வசனம் தான் இந்த திரைப்படம்ட்டு. ஓகேங்களா. நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாருமே வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் மெயின் ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருக்கு சூர்யா தான். வில்லனுங்களாம் எல்லாம் பெருசாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வில்லன்லாம் வந்து பெருசாக பேசப்படலை. ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் நம்பி ஒரு தடவை போகலாம். ஏன்னா இப்போ எல்லாம் ஸ்கூல்லாம் லீவு, வேறு எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகா தொட்டு இந்த திரைப்படத்தை வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. படத்தில் பாட்டெல்லாம் ஃபேமஸான பாட்டு தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாட்டுங்கள்லாம் வந்து ஓப்பனிங் அந்த கல்யாண சீன் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு காலவர் ஒரு சீனு நம்ம எல்லாருக்கும் பாட்டு மட்டும் தான் தெரியும். அந்த காலவர் சீன்ஸில் வந்து ஃபைட்டிங்கு, ரொமான்டிங்கு, எமோஷன் சீன்ஸ் எல்லாருமே அந்த பாட் சீன்லேயே வந்துடும். ஓகேங்களா. அப்படிப்பட்ட சீன்ஸ்லாம் நிறைய நல்லா அமைச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபைட்டிங்கு, எடிட்டிங்கு, மியூசிக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் கண்டிப்பாக வந்து அவருக்கு இது கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஓகேங்களா. படம் வந்து நம்பி வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து நடிகர் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராமன், நாசர், கருணாகரன், இன்னும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. யாரோட பேராக நான் விட்டுருக்கலாம். ஓகேங்களா. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னபோது வில்லனுங்களாம் வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டி நம்ம யாரோட மனசில் வந்து பதியலை. ஓகேங்களா. இந்த படத்தோட தயாரிப்பு சூர்யா ஜோதிகா. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், டேரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ். இந்த படத்தோட இசை சந்தோஷ் நாராயணன். அதான் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா ஹிட்டாக இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. மக்கள் மத்தியிலே இந்த சாங்ஸ்லாம் நல்லா வந்து இப்பவும் பேசப்பட்டு தான் இருக்குது. திரைப்படத்தை இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம், அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு தடவை பார்க்கலாம். இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ரெட்ரோ படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்தது வந்து உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.